வணக்கம். இது தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2024 பரீட்சைக்கான கடந்த கால பரீட்சைத்தாள்களின் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். இதுவரை நாங்கள் 2023 2022 ஆகிய இருவருட அரச பரீட்சைத்தாளின் வினாத்தாள் 1 பார்வையிட்டு விட்டோம். இன்று 2021ஆம் ஆண்டு பரீட்சை வினாத்தாள் 1 அரச பரீட்சை வினாத்தாள் 1 40 வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் பக்கம் பக்கமாக மிக தெளிவாக பார்வையிட போகின்றோம். முதலாவது பக்கத்தில் உள்ள 3 வினாக்களுக்கும் ஆயிஷா எனும் மாணவி விடை காணும் விளக்கங்கள் வழங்குவார். எங்க சொல்லுங்க ஆயிஷா. பின்வரும் 3 உருக்களில் ஒன்றில் வேறுபாடு உள்ளது, அந்த உருவை தெரிவு செய்க. இப்ப தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு 3 படங்கள் தந்திருக்குது. அதுல நாங்க பார்த்தோம்னா இந்த முதலாவது படத்துல இல்ல இரண்டாவது படத்திலையும் மூன்றாவது படத்திலையும் அந்த 2 தென்னை மரங்களோட இரண்டாவது இருக்கிற தென்னை மரமும் மூன்றாவது இருக்கிற தென்னை மரத்திலையும் தண்டுகள் ஒட்டி காணப்படுது வி வடிவுல. ஆனா ஒன்னாவதுல வேற வேறையா காணப்படுது. அப்ப அந்த விடை அது. அப்ப முதலாவது விடை தான் வேறுபாடு உள்ளது. வெரி குட், வாழ்த்துக்கள். அதாவது இது கற்புல நாற்றல், கண்ணால பார்த்து புரிந்து விடையாள வழங்குதல். இதிலே என்னென்று சொன்னால், இந்த காட்சியை பார்க்கின்ற போது, இந்த புல காட்சி, இந்த காட்சி படத்தை பார்க்கின்ற போது இதுல ஒவ்வொரு படத்திலே 3 வேறுபட்ட படங்களாக 3 படங்கள் தந்திருக்க, அதில் ஒன்று வேறுபாடு உள்ளதாம். பின்வரும் 3 உருக்களில் ஒன்று வேறுபாடு உள்ளது, அந்த உருவை தெரிவு செய்க. அப்ப நாங்க அந்த உருக்களை உற்று நோக்குவதன் மூலம், கற்புல நாற்றலால உற்று நோக்குவதன் மூலம் விடை காண முடியும். அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சது, இதுல 5 தென்னை மரங்கள் இருக்குது, 5 ஒவ்வொன்றிலையும் 5 தென்னை மரங்கள் இருக்கு. அப்ப ஒன்று குறைவாக இருந்தா அது வித்தியாசம் என்று சொல்லலாம். அப்படி இல்லை, எல்லாத்திலையும் 5 தென்னை மரங்கள் தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் நாங்க உன்னிப்பா கவனிக்கிற போது தெரியுது, முதலாவதுல உள்ள தென்னையினுடைய அடிப்பகுதியெல்லாம் தனித்தனியாக இருக்கின்றது. இரண்டாவது விடையிலையும் மூன்றாவது விடையிலையும் 2வது 3வது தென்னைகள் இணைந்தபடி காணப்படுகின்றது. இங்க பாருங்க, இது இணைந்தபடி காணப்படுகின்றது. இங்கே மற்ற எல்லாத்திலையும் பிரிவு இருக்கின்றது, ஒவ்வொரு அடிப்பகுதியும் பிரிவாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு முதலாவது விடைதான் பொருத்தமானது என்று ஆயிஷா சரியான விடை சொன்னார். சரி ஆயிஷா, அடுத்த 2வது கேள்விக்கு விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான 2 பொருட்கள் எவை? முதலாவது ஒரு பையும் ஒரு தொப்பியும் ஒரு மணிக்கூடும் ஒரு சப்பாத்தும் ஒரு குடையும் தந்திருக்கிறாங்க. இப்ப இதுல 2 நாங்க ஒரு தொகுதியில உள்ளடக்க போறோம். அப்ப அது 2 என்னாண்டே மட்டும் கேட்டிருக்கேன். அப்ப இதுல நாங்க முதலாவது விடையில மணிக்கூடும் சப்பாத்தும் இருக்கு. மணிக்கூடுக்கும் சப்பாத்துக்கும் ஒரு அணிகள் சொல்லலாம், ஆனா மிக பொருத்தமா வராது. நாங்க 2வது 3வது பார்த்துட்டு எடுக்கலாமான்னு பையும் குடையும் அது ஒரு பொருத்தமுமே இல்ல, அப்ப அது வராது. 3வதுல தொப்பியும் சப்பாத்தும், அப்ப அது எடுக்கலாம். என்ற தொப்பி தலைக்கு போடுவோம், சப்பாத்து காலுக்கு போடுவோம். அப்ப 3வது விடை. அணிபவை என்ற கருத்தின்படி தொப்பியும் சப்பாத்தும் பொருத்தமான விடை என ஆயிஷா குறிப்பிட்டிருக்கிறார். வெரி குட். இப்ப ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான 2 பொருட்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. இங்கு 5 பொருட்கள் தரப்படுகின்றது. இந்த 5 பொருட்களுமே மனிதனால் பயன்படுத்தப்படுபவை, ஒரு மனிதன் பயன்படுத்துகிற பொருட்கள். முதலாவது கைப்பை, 2வது தொப்பி, 3வது கைக்கடிகாரம், 4வது சப்பாத்து, 5வது குடை. அப்ப இதிலே ஒற்றுமை தொடர்பு, அதாவது மிக பொருத்தம், ஒரு தொகுதியில உள்ளடக்குவதற்கு ஒற்றுமையுள்ள 2 பொருட்கள், பொருத்தமான 2 பொருட்கள் எவை என்று கேட்டால் நாங்கள் படங்களை மாத்திரம்
பார்த்து உடனடியாக விடை சொல்வோமா இருந்தால் எங்களுக்கு நெருக்கமாக தெரிகின்றது குடையும் தொப்பியும் தான் கூடிய தொடர்பாக எங்களுக்கு தெரியும். காரணம் என்னென்றால் குடையும் தொப்பியும் வெயிலுக்கும் மழைக்கும் பயன்படும். ஓரளவுக்கு வெயிலுக்கு குடையும் தொப்பியும் பயன்படும், மழைக்கும் சில வேளையில தொப்பி கொஞ்சமாவது பயன்படும். அப்ப கூடிய தொடர்பு என்றால் எங்களுக்கு இங்க படங்களை மாத்திரம் பார்த்து நாங்கள் விடையளிப்போமா இருந்தால் உண்மையிலேயே தொப்பியும் குடியும் தான் சொல்லுவோம். ஆனா இங்க விடைகள்ல அப்படி இல்லை, தொப்பி குடிய இந்த விடையே இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? விடைகளை வைத்துத்தான் இப்ப கேள்விக்கு விடையளித்தல் வேண்டும். அப்ப முதலாவது பார்க்கிறோம் மணிக்கூடும் சப்பாத்தும். மணிக்கூடு கையில காலத்தை கணிக்க அணிவது, சப்பாத்து கால்கள்ல பாதுகாப்புக்கு அணிவது. அப்ப அதுக்குள்ள நெருக்கமான தொடர்பு இல்லை. மணிக்கூடு என்பது கை கடிகாரம் என்பது காலத்தை கணிப்பது, கால்கள்ல சப்பாத்து அணிவது கால்களை பாதுகாப்பதற்கு. அப்ப அதுக்குள்ள நெருங்கிய தொடர்பு இல்லை. மிக பொருத்தமான இரண்டு கூட்டம் இல்லை ஒரு தொகுதியில் அடங்க. பையும் குடையும், பை பொருட்களை கொண்டு செல்வது, குடை மழை வெயில இருந்து காப்பாற்றுவது, பயன்படுத்துவது. அப்ப அந்த அதிலையும் கூடிய தொடர்பு இல்லை. அப்ப தொப்பியும் சப்பாத்தும், தொப்பியும் சப்பாத்தும் என்பவை பாதுகாப்புக்காக அணிப்பவை. தொப்பிய தலை பாதுகாக்கப்படுறதுக்கு அணிகிறோம், சப்பாத்த கால்களை பாதுகாக்கிறதுக்கு அணிகிறோம். அப்ப இதுல மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. ஆயிஷா தெளிவாக சொன்னா. இனி மூன்றாவது கேள்விக்கான விடை விளக்கம் ஆயிஷாவிடம் இருந்து எதிர்பார்க்கின்றேன். சொல்லுங்க ஆயிஷா. பின்வரும் உருக்களில் காட்டப்படும் வாகனங்களை அவற்றுக்கிடையே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் இரண்டு கூட்டங்களாக பிரிக்க முறையாது. இப்ப எங்கள்கிட்ட 4 வாகனங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஏல ஒரு வேன் ஒன்று தந்திருக்கு, பில ஒரு விமானம், சில ஒரு மோட்டார் சைக்கிள், டில உலங்கு வானூர்தி தந்திருக்கு. அப்ப நாங்க இதுல பார்த்தோம்டா தரையில செல்ற வாகனம், ஆகாயத்துல செல்ற வாகனம். நாங்க வாகனத்தை 3 பிரிப்போம். நீர்ல செல்றது, ஆனா நீர்ல செல்ற தந்தில. அப்ப நாங்க இதுல பிரிக்கணும் இல்லாதான். அப்ப இதுல நாங்க தரையில செல்றேன்னு பார்த்தா ஏயும் சியும் வரும். வானத்துல ஆகாயத்துல செல்றது பியும் டியும். அப்ப ஏயும் சியும் பியும் டியும் இரண்டாவது விடை. வெரி குட், வெரி குட். இங்க நாங்க விடைகளை வைத்து கேள்வி அணுக தேவையில்லை. கேள்விக்கு விடை காண்றதுக்கு கேள்வியில தரப்பட்ட படங்களை பார்வையிடுவதாலேயே எங்களுக்கு அதுல இரு கூட்டங்களாக பிரிக்கிறதுக்கு சிறப்பு தொடர்பு காண்பதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். எப்படி என்று சொன்னா, தரையில் பயணம் செய்ய உகந்தவை, வானில் பயணம் செய்ய உகந்தவை. தரையில ஓடுகின்ற வாகனமும் வானில் பறக்கின்ற வாகனமும் என்ற இரு வகையில உதவுகின்றது. அப்ப நாங்க பயணம் செய்வதற்கு 3 மார்க்கத்தை பின்பற்றோம். தரையில ஓடுகின்றோம் வாகனத்துல, ஆகாயத்துல பறக்கின்றோம், கடல்ல மிதக்கின்றோம். கடல்ல நாங்க நீந்தே இல்லை, கடல் கப்பல் நீந்துது என்று சொல்றது இல்லை. ஆகாய விமானம் பறக்குதுன்னு தான் சொல்றோம், கார் ஓடுது என்று சொல்றோம். ஆனா கடற்கப்பல் நீந்துது என்று சொல்றது இல்லை, அது ஓடுதென்று தான் சொல்லுவோம். அல்லது பறக்குதல்ல ஓடுதென்று தான் சொல்லுவோம். அப்ப அது வேற விடயம். இப்ப எங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை என்ன? தரையில் செல்லும் 2ம் வானில் செல்லும் 2ம் என்பது இரண்டாவது விடை ஆகும். நன்று. நாங்கள் இப்ப 2022ஆம் ஆண்டு அரச பரீட்சை தாளின் முதல் பக்க வினாக்களுக்கு விடை கண்டுவிட்டோம். தொடர்ச்சியாக அடுத்த பக்கங்களையும் பார்வையிடுவோம். நன்றி.